ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JRPS வில்லேஜ் கோல்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் வேலி ஓரத்தில் எல்லாம் சாதாரணமாக வளர்ந்து கிடைக்கிற ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பிரண்டை தான். பிரண்டையை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஆனால் அதோட பயன்களே தெரியாமல் நிறையா பேருக்கு இருக்குது. நம்ம பெரியவங்க காலத்துலலாம் இதை சும்மா செடின்னு விட்டுட மாட்டாங்க. இதை எடுத்து சுத்தம் பண்ணி விதவிதமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த பிரண்டையோட முக்கியமான பயன்களே ஒன்று, இது எலும்பை வலுவாக்கும், எலும்பு பிரச்சனையை தீர்க்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பாரம்பரியமாகவே நம்ம உடலில் எலும்புகள் நல்லா இருக்கணும்னா உணவில் நல்ல சத்துக்களாக இருக்கணும். ஓகே, அது வகையில் அந்த வகையில் நம்ம பிரண்டையை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை செரிமானத்துக்கு உதவக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டா உணவு நல்லா செரிக்கணும்னா இதை சாப்பிட்லாமா? ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரண்டையில் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதனால் இதை உடல் ஆரோக்கியத்துக்கும் உடல் வலிமைக்கும் உதவக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவாக இது கருதப்படுது. ஓகேங்களா. நம்ம முன்னோர்கள் காலத்திலேயே இப்படி இயற்கையாக கிடைக்கிற கீரைகள், செடிகள், காய்கறிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எந்த செடி சாப்பிட்டா எப்படி நோய்கள் குணமாகும் அப்படி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போல் தாங்க பிரண்டை, அது எலும்பை வலுவாக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றதே இல்லை. அதை விட்டு ஃபுல்லாகவே நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம். அதனால தான் நிறைய ஆஸ்பத்திரிகளும் உண்டாச்சு, மருந்து மாத்திரையை தேடி நம்மளும் போய்க்கிருக்கோம். அதனால் நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்லாம். இதை துவையல் அடித்து சாப்பிட்லாம், இல்லை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொடி இடிக்க முடிஞ்சா பொடி இடித்து சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய வகையாக இதை அரைச்சி குழம்பு கூட வைப்பாங்க, பிரண்டை குழம்பு கூட வைப்பாங்க. அதனால் இது மாதிரி பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே உண்டாகும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறைகளும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரண்டையை எப்படி எடுக்கிறது, எப்படி சுத்தம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா, அது ஒன்றும் இல்லைங்க. சின்ன சின்னமாக நறுக்கி அப்படி சமைச்சா போதுங்க. உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனை கேட்டு சாப்பிட்லாம். எந்த பொருளாக இருந்தாலுமே அளவோடு எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு நல்லது. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழியை, அளவுக்கு மீறிதான் அமிர்தமும் நஞ்சுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவோடு சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JRPS வில்லேஜ் கோல்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.